விதையும் விருக்ஷமும் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பணியாரம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் பச்சை மிளகாய் சட்னி அரைக்கிறேன். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம். பச்சை மிளகாய் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். ஒரு 10 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், கீரி வச்சுருக்கேன் டபுளாக. ஒரு மிளகாயை 2ஆக கீரி வச்சுருக்கேன் நான். ஒரு 10 பல்லு பூண்டு. புளி நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய புளி சேர்த்தக்கூடாது. ஒரே ஒரு சின்ன உருண்டை இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும். 10 மிளகாய்க்கு இந்த புளி இருந்தால் போதும். கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் குட்டி வெங்காயம், அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்காக, ஸோ இது ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள் தாளிக்கிறதுக்கு. இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த பச்சை மிளகாய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், சின்ன சைஸ் புளி, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம். இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் நான். அடுப்பை ஆன் பண்ணி செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு தேவையான அளவு. உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரகம். இந்த புளியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலே இந்த புளி வதங்கணும். அடுத்ததா பெருங்காயத்தூள். கறிவேப்பிலை இலைகள், பூண்டு, வெங்காயம், இது நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கியாச்சு. பச்சை மிளகாய், இது நல்லா வதங்கட்டும், காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதை அரைச்சி எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான். இது இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம சுவையான பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நான் இன்றைக்கி பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக செஞ்சுருக்கேன். இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்புக்குள்ளே தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு கரண்டி எண்ணெய். கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். தாளிப்பை ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.